இன்றைய தினம் ஒரு சுவையான மதுரை தண்ணீர் சட்னி எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் வாருங்கள். அதற்கு 10 பச்சை மிளகாய், 50 கிராம் சிறிய வெங்காயம், 1/4 மூடி தேங்காய், சிறிய நெல்லிக்காய் அளவிற்கு புளி, 3 பூண்டு பற்கள், தேவையான அளவிற்கு உப்பு எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இதனை நீங்கள் அரவி இயந்திரத்திலும் அரைத்து எடுத்துக்கொள்ளலாம். நாம் இப்பொழுது அம்மியில் வைத்துதான் அரைத்து எடுக்கப் போகின்றோம். அதற்கு முதலில் பச்சை மிளகாய், புளி, உப்பு சேர்த்து அரையுங்கள். அதன் பின்பு பொட்டுக்கடலை சேர்த்து அரையுங்கள். பின்பு தேங்காய், அதன் பின்பு சிறிய வெங்காயம் நன்கு நைத்து எடுக்கவும். இறுதியாக அந்த 3 பூண்டு பற்களையும் சேர்த்து நைத்து எடுத்து வலித்து எடுத்து வையுங்கள். இந்த மதுரை தண்ணீர் சட்னியில் அதீத காரமும் ஒரு சிறு புளிப்பும் அதனுடைய மிகுந்த சுவைக்கு காரணமாக இருக்கின்றது. பொட்டுக்கடலையும் மிகுதியாக சேர்ப்பார்கள். இப்பொழுது அரைத்த அந்த விழுதை நன்றாக பிசைந்து எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். தேவையான அளவிற்கு தண்ணீர் விட்டு நன்கு அந்த தண்ணீர் பதத்திற்கு வரும் வரை ஓரளவு தண்ணீர் சேர்த்து கலந்து வையுங்கள். இந்த சட்னி மிகவும் தண்ணீராக இருக்கும் என்பார்கள். இப்பொழுது தாளிப்பதற்கு கடுகு, உளுந்து, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள். வாணலியை அடுப்பில் வைத்து ஒரு காய்ந்த மிளகாய், காம்புடன் கூடிய காய்ந்த மிளகாய், ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுந்து சேர்த்து, பிறகு ஒரு 2 சிறிய வெங்காயம் நறுக்கி வைத்துள்ளேன், அதனையும் சேர்த்து, புதினா, கறிவேப்பிலை, கொத்தமல்லியும் சேர்த்து, பெருங்காயத்தூளையும் சேர்த்து தாளித்து இப்பொழுது அந்த சட்னியில் சேருங்கள். இதுவும் இந்த சட்னி மிகவும் சுவையாகவும் அற்புதமாகவும் இருந்தது. நீங்களும் இதனை சுவைத்து பாருங்கள்.